தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர் பகுதியில் அரசு அனுமதியுடன் ஆட்டோ நிறுத்தம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெளியூர் நபர்கள் சின்னமனூர் எல்லைக்குள் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பதால் அனைத்து ஆட்டோ சங்க உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருவதாகவும், இதை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தக்க நடவடிக்கை எடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழர் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நேற்றைய முன்தினம் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சோழனாமட்டம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகையா என்பவர் கட்டிட இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதியை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்த நிலையில் திருவாரூரில் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருந்த அவர் பெங்கல் புயல் மற்றும் வானிலை காரணமாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் மீண்டும் டெல்லி செல்கிறார். இன்று உதகை ராஜ்பவனிலிருந்து சாலை மார்க்கமாக கோத்தகிரி வழியே சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நாகர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகன்லால் என்பவர் வளர்த்து வந்த சந்தன மரத்தை வெட்ட வந்த கண்ணன் என்பவரை மோகன்லால் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைக்கு அழைத்து சென்ற கண்ணன் மகன்கள் 2 பேரையும் விடுவிக்க வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மொடச்சூர் சந்தைக்கடை அருகே கோபி திருப்பூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அடைய கருங்குளம் மந்தை காலனியில் மகன் பிரிந்த துக்கம் தாழாமல் வீட்டிலிருந்த மரத்தில் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு தொடக்கப்பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி 70 ஆண்டுகள் கடந்துள்ளது. பழைய கட்டிடங்கள் என்பதால் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்ட கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் நாகர்கோவில் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி பள்ளியை ஆய்வு மேற்கொண்டார். மதுரை காவல் நிலையத்தில் பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மகாசபை சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அகில இந்திய இந்து மகாசபா மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இளவரசன், இசைவாணிக்கு இயக்குநர் ரஞ்சித் உடந்தையாக இருப்பதாகவும் பாடகி இசைவாணி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். சென்னை ராயபுரம் பகுதியில் பெங்கல் புயலின் காரணமாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரியதாஸ் தெரு, கிழக்கு மாதா கோவில் தெரு, பனைமரத்தொட்டி ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் இதனை அகற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.டி. மூர்த்தி நேரில் சென்று பார்வையிட்டார். பெங்கல் புயலின் காரணமாக வடசென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பெங்கல் புயலின் காரணமாக சாலை முழுவதும் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் ஒரு சில இடங்களில் கழிவுநீர் மழைநீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.